சிஎஸ்கே வழக்கம் போல் தோத்தாச்சு. இந்த தோக்கிற மேட்சை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் சென்னையில் போய் பார்க்கணுன்னு வேறு ஆசைப்பட்டுருக்கோம். அதுக்கும் ஆமாம், அதுக்கும் வெயிட்டிங்கு. அந்த ஆப்பில் 2 நாளைக்கு முன்னாடி தான் டிக்கெட்டு கிடைக்கும்ன்ட்டு டைமுக்கு போகணுன்னாங்க. டைமுக்கு போனால் அங்கே 22,000 பேர் வெயிட்டிங்னு காட்டுது. என்ன பித்தலாட்டன்னு தெரில. அதுவும் குறைஞ்சபட்ச வேலை 2,500 அந்த மாதிரி காட்டுது. நல்ல வேலை போகலன்னு நினச்சிக்கிட்டேன். இனி ஜெயிச்சும் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. சரி, நிறைய கப்பு அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இருந்தாலும் ரொம்ப மோசமான தோல்வி. இப்போ ஒய்டு போடுறவன்னு எதுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்து ஜெயிக்க வச்சிருவான்னு போல. எதுக்கு டீமில் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல. ஏதாவது புது பயில்களை கூப்பிட்டு விளையாட விட்டுட்டு போயிடலாமே. ஒரு மேட்ச்லேயாவது இந்த மதிஷா பதிரானா கிதிரானா நிற்கிட்டு ஒய்டு போடாமல் இருக்கானா. ஃபுல்லும் ஒய்டாக தான் போடுதான். ஒரு 6 பாலுக்கு 10 பால் போடுவான். 4 பால் ஒய்டு போட்டுருவாப்புல. ஏன்னா ஊடையில் ஒரு விக்கெட் எடுத்துட்டான்ட்டு அவனை கொண்டு வச்சுக்கிட்டு ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் சரியில்லை. மொத்தத்தில் தலைவர் ரிட்டையர்ட் ஆகி போகலாம். தலைன்னு சொல்லி தலைக்கான காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளும் தலை ரசிகர் தான், தோனின்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் ஒரு டைம் வரும்போது இடத்த காலி பண்ணணும்லாம். அந்த மாதிரி தலையும் இடத்த காலி பண்ணுறது நல்லது. ஆமாம், அதே போல் இன்னும் யாரெல்லாம் காலி பண்ணி விடலாம். மொத்தத்திலே சிஎஸ்கே டீமை வந்துட்டு களைச்சி விட்டு புதுசாக எடுத்தால் நல்லாயிருக்கும். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆமாம், இனி எப்பேற்பட்டாலும் இவனி எவனாவது வந்து நிற்பான். இவங்க தோற்று அவங்க தோற்று அப்படி வந்தால் இப்படி வந்தால் சிஎஸ்கே உள்ளே போயிடலான்னு. எப்படி வந்தாலும் உள்ளே போகாது. ஏன்னா இருக்கிற மேட்ச்சில் ஜெயிச்சாலாம் உள்ளே போக முடியும். அப்படி வந்தாலும் நம்ம ஆட்கள் தான் தோக்கிறத எழுதி கொடுத்துட்டு வந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. வரிசையாக தோத்துட்ருக்காங்களே. அதனால் இனி இருக்கிற 5 மேட்ச் ஜெயித்தாலும் சிஎஸ்கே இந்த தடவை பிளே ஆஃப் போகாது. ரசிகர்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆமாம், அதனால தான் இந்த கிரிக்கெட் ரிவ்யூ போடையே நமக்கு ஒரே தோல்வியாக இருக்குன்ட்டு ரிவ்யூ போடையே பிடிக்கலை. மும்பை தோத்துட்டே இருந்தான். மும்பை கூட பரவாயில்லையா, அடுத்தடுத்து ஜெயிச்சு மேலே ஏறி வந்தாச்சு. 3வது இடத்துக்கு மும்பை வந்துட்டாங்க. இல்லை அப்பா ஏம்ல மிதிக்க. சரி, அப்போ சரி, ரொம்ப நாளாக கிரிக்கெட்டை பற்றி பேசலே ஒரு வீடியோ போடுன்னு தோணுச்சு. அந்தாலும் போட்டாச்சு. ஓகே, பாய்.